third subdivision, x plus 20 is equal to 3y by 2 plus 10 is equal to 2z plus 5 is equal to 110 minus y plus z. சரியா, போன சம் வரைக்கும் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா எக்ஸு ஒய் இசட் அப்படின்னு சொல்லிட்டு 3 ஈக்குவேஷனாக கொடுத்துருந்தாங்க. சரியா, நம்ம என்ன பண்ணோம், 3 வேரியபிள் உள்ள ஈக்குவேஷனை 2 வேரியபிளாக மாற்றிட்டு அதுக்கப்புறம் அதை யூஸ் பண்ணி ஏதாவது ஒரு வேரியபிளுக்கு ஆன்சரை கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் அதை கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணி அடுத்த வேரியபிள் நம்ம கண்டுபிடிச்சோம். சரியா, இப்போ என்ன பண்ணுறோன்னா இது எல்லாமே ஆனால் இங்கே கம்பைன் ஆகிருக்கு. அப்புறம் என்ன பண்ணுறோன்னா அந்த போன சம்மில் கொடுத்துருந்தாங்களா எக்ஸு ஒய் இசட்னு சொல்லிட்டு அது மாதிரி பிரித்து நான் எழுத போகிறேன். சரியா, இது ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணி எழுத போகிறேன், ஒரு ஈக்குவேஷனாக ஃபார்ம் பண்ண போகிறேன். அப்புறம் இது ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணி இன்னொரு ஈக்குவேஷனாக ஃபார்ம் பண்ணுறேன். அப்புறம் இது ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணி இன்னொரு ஈக்குவேஷனாக ஃபார்ம் பண்ணுறேன். அதுதான் நான் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல். சரியா, இந்த ஃபஸ்ட்டு சம் என்னென்னா சரியா போர்டு எக்ஸாமில் வந்திருக்கு இந்த டைப்பில். சரியா, ஸோ இந்த ஃபஸ்ட்டு சம் இம்பார்ட்டண்ட்டு. சரியா, ஸோ அப்போது இது ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணிட்டா ஸோ எக்ஸ் ப்ளஸ் 20 is equal to 3y by 2 plus 10. ஸோ இது ரெண்டுத்தையும் எடுத்து எழுதிட்டேன். சரியா, அப்புறம் எக்ஸு ஒய் கான்ஸ்டன்ட்னு எழுத போகிறோம், அவ்வளோதான். அப்போது எக்ஸு இந்த 3y by 2 இங்கே என்ன இருக்குது ப்ளஸ் இருக்கா, ஸோ அப்போ இது கூட அடிஷனில் இருக்குது. இந்த பக்கம் வரும்போது இது சைன் சேஞ்ச் ஆகி வரும். அப்போது மைனஸ் 3y by 2 எழுதிட்டேனா, ஈக்குவல் எழுதிட்டேனா, இந்த 20யை இங்கே கொண்டு வர போகிறேன். ஸோ இந்த 10 எடுத்து எழுதுகிறேன். ஸோ 10 எழுதிட்டேன். இந்த ப்ளஸ் 20 தானே, இந்த பக்கம் வரும்போது மைனஸ் 20 எழுதிட்டேனா. அப்புறம் என்ன இருக்குது, இது ஒரு ஃப்ராக்ஷனில் இருக்குது. சரியா, ஹோலாக மாற்றணும். அப்போ என்ன பண்ணுவோம், கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோமா. அப்போ மல்டிப்ளை பண்ணட்டா, அப்போ எவ்வளோ வரும் 2 into x-ஆ. ஸோ 2x minus 3y by 2 is equal to 10 minus 2-ஆ, சாரி 10 minus 20-ஆ. ஸோ 10ல் 20 போகாது, சப்ராக்ட் பண்ணிட்டு பெரிய நம்பர் சைன் போடணுமா. ஸோ சப்ராக்ட் பண்ணால் 20ல் 10 போயிடுச்சுன்னா 10 பெரிய நம்பர் வந்து 20 அதோட சைன் மைனஸ். ஸோ இந்த மாதிரி சப்ராக்ட் பண்ணும்போது நீ எப்படி வேணாலும் ஞாபகம் வச்சுக்கோ. ஸோ டிஃப்ரெண்ட் சைனாக இருந்தால் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சி பெரிய நம்பர் சைன் போடணும். அப்படி இல்லாட்டினா சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பர் சப்ராக்ட் பண்ண முடியாது. ஸோ சப்ராக்ட் பண்ணிட்டு பெரிய நம்பர் சைன் போடணும், எப்படி வேணாலும் ஞாபகத்தை வச்சுக்கோ. சரியா, அப்புறம் என்ன பண்ணுறேன், இந்த 2 இங்கே போகுமா. அப்போ என்ன வரும், 2x minus 3y is equal to minus 10 into 2-ஆ into 2-ஆ. சரியா, மல்டிப்ளை பண்ணுவோமா. ஸோ 20 இங்கே மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸா, ஸோ மைனஸ். ஸோ இது ஈக்குவேஷன் 1-ஆ வைக்கிறேன். சரியா, ஸோ எக்ஸு ஒய் கான்ஸ்டன்ட் எழுதிட்டேன். அடுத்தது இது இடத்தையும் ஈக்குவேட் பண்ணுறேன். இங்கே வர இங்கே ஒய் இருக்குது, இங்கே இசட் இருக்கா. ஸோ அப்போ இங்கே எக்ஸ் ஒயில் வந்த மாதிரி இங்கே ஒய் இசட்டில் வரும். இதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணோம்னா அப்போ இதை எடுத்து எழுதிட்டா. ஸோ 3y by 2 plus 10 is equal to 2z plus 5. கரெக்டா, 3y by 2 plus 10 is equal to 2z plus 5. சரி எழுதிட்டேனா. அப்புறம் என்ன பண்ணுறேன், இந்த இசட் இங்கே கொண்டு போகிறேன், இந்த நம்பரை இங்கே கொண்டு போகிறேன், கான்ஸ்டன்ட் இங்கே கொண்டு போகிறேன். அப்போ 3y by 2 இங்கே என்ன இருக்குது, அடிஷனில் இருக்கா. ஸோ அப்போ இந்த பக்கம் வரும்போது சப்ராக்ஷன். ஸோ மைனஸ் 2z இஸ் ஈக்குவல் டு இந்த ஈக்குவல் எழுதிட்டேன், இந்த 5 எழுதிட்டேன். சரியா, இந்த ப்ளஸ் 10 இந்த பக்கம் வரும்போது மைனஸ் 10. சரியா, அப்போது இது ஃப்ராக்ஷனில் இருக்கா. ஸோ அப்போது கிராஸ் மல்டிப்ளை பண்ணணுமா. ஸோ அப்போ 3y இந்த மைனஸ் போட்டேன், இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 2 2s are 4-ஆ. ஸோ 4z by 2 இப்படி தானே எழுதுவோம். சரியா, அப்படின்னு என்ன அர்த்தம், இந்த 2 வந்து இதுக்கும் உண்டுங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இஸ் ஈக்குவல் டு 5 minus 10. சின்ன நம்பரில் பெரிய நம்பர் சப்ராக்ட் பண்ண முடியாது. ஸோ சப்ராக்ட் பண்ணிட்டு பெரிய நம்பர் சைன் போடணும். அப்போ சப்ராக்ட் பண்ணால் 10ல் 5 போயிடுச்சுன்னா 5, பெரிய நம்பர் 10 அதோட சைனை மைனஸ். அதுக்கப்புறம் 3y minus 4z is equal to minus 5. இங்கே டிவிஷனில் இருக்கா, இந்த 2 இந்த பக்கம் போகும்போது மல்டிப்ளிகேஷனில் போகுமா. ஸோ அப்போ இன்ட்டு 2 அப்போ என்ன வரும், 5 2s are 10-ஆ. ஸோ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்னா மைனஸா. ஸோ அப்போ 3y minus 4z is equal to minus 10. ஸோ இது செகண்ட் ஈக்குவேஷன். சரியா, அப்புறம் இங்கே 2z plus 5 அப்புறம் 100 minus y plus z இது ரெண்டுத்தையும் நான் ஈக்குவேட் பண்ண போகிறேன். சரியா, ஈக்குவேட் பண்ணால் எனக்கு yzல வரும் ஈக்குவேஷன். எடுத்து எழுதிட்டா. ஸோ 2z plus 5
is equal to 110 minus y plus z. எழுதிட்டேனா? அப்புறம் என்ன பண்ணுறேன், இதை இந்த பக்கம் எடுத்துகிட்டு விட்டா. ஸோ 2z இதாவது என்னென்னா இது ஃபுல்லாக சரியா. இதுக்கு முன்னாடி சைன் என்ன இருக்குது, மைனஸ் இருக்குது. அப்போ இந்த பக்கம் வரும்போது ப்ளஸ். ஸோ ப்ளஸ் y ப்ளஸ் z இஸ் ஈக்குவல் டு இது இந்த பக்கம் வந்துட்டு இந்த 110 எழுதுகிறேன். இது ஈக்குவல் எழுதிட்டேன், 110 எழுதிட்டேன் சரியா. இந்த 5 ப்ளஸ் 5 இந்த பக்கம் வரும்போது -5 சரியா. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா 2z ப்ளஸ் y ப்ளஸ் z இருக்கா சரியா. ஸோ இது அடிஷனில் இருக்குது. ஸோ அப்போ இந்த 2z ஆட் பண்ணிட்டா அப்போ எவ்வளோ வரும், 2z ப்ளஸ் z 3z. ஸோ y எழுதிட்டு அப்புறம் z எழுதுகிறேன் சரியா. அப்போது y ப்ளஸ் 2z ப்ளஸ் z 3z சரியா. இங்கே எதுவும் மைனஸ்லாம் இல்லை, ஜஸ்ட் அப்படியே நான் ஆட் பண்ணியிருக்கேன். இஸ் ஈக்குவல் டு 110 minus 5 எவ்வளோ வரும், 105 சரியா. ஸோ இது தேர்ட் ஈக்குவேஷன் சரியா. ஸோ அப்போ இதை நல்லா கவனி. இங்கே 2x minus 3y is equal to -20, 3y minus 4z is equal to -10, y plus 3z is equal to 105. ஸோ அப்போ இந்த ஈக்குவேஷனும் yzல இருக்கா சரியா. இது xyன்னு இருக்குது, அது yz இருக்குது. ஸோ இது ரெண்டுத்தையும் எடுத்தால் சால்வ் பண்ண முடியாது. இது ரெண்டுத்தையும் எடுத்தால் என்ன பண்ணலாம், ஒன்று ஒய்யை கண்டுபிடிக்கலாம், இல்லை இசட்டை கண்டுபிடிக்கலாம் சரியா. அப்போது இந்த கோஎஃபிஷியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் எழுதுகிறேன். அப்போ என்ன பண்ணுறேன், இங்கே 3y இருக்குது, இங்கே y இருக்கா. ஸோ அப்போ இந்த 3 இங்கே வந்துட்டா, இங்கே 3 இங்கே வந்துடுச்சுன்னா சப்ராக்ட் பண்ணால் எனக்கு y கேன்சல் ஆகிடுமா, இசட்டோட ஆன்சர் கண்டுச்சிடுமா. ஸோ அப்புறம் என்ன பண்ணுறேன்னா ஈக்குவேஷன் 3 கூட 3யை மல்டிப்ளை பண்ணுறேன் சரியா. ஸோ ஈக்குவேஷன் 3 into 3 implies ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணுவோமா, இது ஃபுல்லாக. ஸோ 3 into 1 3. ஸோ 3y ப்ளஸ் 3 into 3 9z is equal to 3 into 105. ஸோ 5 3s are 15, பேலன்ஸ் 1, 0 into 3 0, 0 plus 1 1, 1 3s are 3 சரியா. அதுக்கப்புறம் ஈக்குவேஷன் 2 எடுத்து எழுதிட்டா. ஈக்குவேஷன் 2 என்ன இருக்குது, 3y minus 4z is equal to -10. சரி, 3y minus 4z is equal to -10 எடுத்து எழுதிட்டேனா சரியா. சப்ராக்ட் பண்ணுவோமா, சப்ராக்ட் பண்ணும்போது இங்கே சைன் சேஞ்ச் ஆகுமா. ஸோ ப்ளஸ்ஸு மைனஸ் ஆகும், மைனஸ் ப்ளஸ் ஆகும், மைனஸ் ப்ளஸ் ஆகும். இதெல்லாம் நான் ஏற்கனவே எக்ஸாம்பிளாக உனக்கு ஷார்ட்கட்டாக சொல்லிட்டேன், அதனால தான் நான் ஸ்ட்ரைட்டாக போடுறேன். ஸோ அப்போ 3 minus 3 கேன்சல் ஆகிடுமா, 3 minus 3 0 கேன்சல் ஆகிடுமா. ஸோ அப்போது 9 + 4 13 இசட். இங்கே 315 + 10 ஸோ 325 வருமா. ஸோ அப்போது இசட் இஸ் ஈக்குவல் டு 325. இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்கா. ஸோ இந்த பக்கம் வரும்போது டிவிஷனில் வருமா. ஸோ 13 போட்டா. ஸோ எத்தனை 13 இருக்குது, ஃபஸ்ட்டு 3 எடுப்போம். 3யை வந்து 13 டிவைட் பண்ண முடியாது. அப்புறம் 32 எடுப்போம். எத்தனை 13 இருக்குதுன்னு பார்த்தா அநேகமாக 2 13s are 26 வருமா. சரியா, 3 13 39 போய்டும். ஸோ 2 13s are 26 சரியா. ரிமைண்டர் எவ்வளோ இருக்குன்னு சொன்னால் 6 இருக்கும் சரியா. அப்போ 65. ஸோ அப்போ 5 into 13 போட்டிங்கன்னா 65 வரும். ஸோ 5 3s are 15, பேலன்ஸ் 1, 1 5s are 5, 5 + 1 6. ஸோ அப்போது அதாவது ஆக்சுவலாக இங்கே என்ன வரும்னு சொன்னால் நான் அடிச்சு எவ்வளோ காமிக்கிறேன். 1 3s are இங்கே எவ்வளோ இருக்கும், 2 3s are 1 13s are 2 13s are 26. ரிமைண்டர் எவ்வளோ இருக்குன்னா 6 சரியா, 65. அப்போது 65ல் 5 டைம்ஸ் இருக்கும். 5 13s are 65. ஸோ z is equal to 25. சரி, z is equal to 25 வந்துருச்சு. அப்புறம் இந்த செகண்ட் ஈக்குவேஷனும் தேர்ட் ஈக்குவேஷன்லையும் z இருக்குது, பக்கத்துலேயே y இருக்குது. ஸோ நான் இந்த z கொண்டு போய் சப்ஸ்டிடியூட் பண்ணேன்னா எனக்கு y வந்துடும். ஸோ எந்த ஈக்குவேஷனில் கோஎஃபிஷியன்ட் சின்னதாக இருக்குன்னு பாரு, இதில் இருக்கா சின்னதா சரி. அப்போ இதில் கொண்டு போய் போட்டா சப்ஸ்டிடியூட்டிங் z is equal to 25 in equation 3 இதில் கொண்டு போய் போட்டா. ஸோ அப்போது y ப்ளஸ் 3 into z க்கு 25 போட்டா is equal to 105.
அப்புறம் y ப்ளஸ் 3 இன்ட்டு 25 75 எனக்கு தெரிலனா பக்கத்தில் சைடில் மல்டிப்ளை பண்ணிக்க. இதெல்லாம் ஓரளவு நீ இன்னும் தெரிஞ்சு வச்சுருக்கணும். இஸ் ஈக்குவல் டு 105. அப்புறம் y இஸ் ஈக்குவல் டு 105 இந்த 75 ப்ளஸ் 75 தானே இங்கே இந்த பக்கம் போகும்போது -75. அப்போ எவ்வளோ வரும்? இதெல்லாம் வந்து நீ டேரெக்டாக நம்ம சப்ராக்ட் பண்ணுறதுக்குள்ள ஈஸியாக போயிடும். 75 ப்ளஸ் ஒரு 25 100 ப்ளஸ் 5 தானே 105. ஸோ அப்போ 25 ப்ளஸ் 5 30. ஸோ y இஸ் ஈக்குவல் டு 30. தெரியலனா பக்கத்தில் சைடில் போட்டு நீ சப்ராக்ட் பண்ணிக்கோ. சரியா? 30 வந்துடுச்சு. அதுக்கப்புறம் எனக்கு என்ன வேணும்? எக்ஸ் தான் வேணும். சரியா? அப்போது இதில் தான் எக்ஸ் இருக்குது. சரியா? ஸோ அப்போ ஒய்யை கொண்டு போய் போடுவோமா இந்த இடத்துல? substituting y is equal to 30 in equation 1. So substituting y is equal to 30 in equation 1. ஏன்னா இங்கே மட்டும்தான் எக்ஸ் இருக்குது. சரியா? இதுலேயும் y இசட்டு, அதுலேயும் y இசட்டு. ஸோ இங்கே மட்டும்தான் எக்ஸ் இருக்குது. அப்போ இதில் கொண்டு போய் போட்டுட்டா. ஸோ 2x minus 3 yங்கிறது என்ன எழுதணும்? 30 is equal to -20. சரியா? ஸோ 2x மைனஸ் போட்டேன், 3 போட்டேன், 2x எழுதிட்டேன், மைனஸ் எழுதிட்டேன், 3 போட்டேன், yங்க இடத்துல 30 போட்டேன், இஸ் ஈக்குவல் டு -20 எழுதிட்டேனா? சரியா? ஸோ 2x எழுதிட்டா. 2x மைனஸ் 3 இன்ட்டு 30. ஸோ 3 இன்ட்டு 30 எவ்வளோ வரும் எனக்கு? 90. சரியா? இஸ் ஈக்குவல் டு -20 எழுதிட்டேனா? அப்புறம் என்ன வரும்? 2x எழுதிட்டேனா? இஸ் ஈக்குவல் எழுதிட்டேன், -20 எழுதிட்டேன். இந்த -90 இந்த பக்கம் போகும்போது +90. சாரி +90. சரியா? அப்புறம் 2x இஸ் ஈக்குவல் டு 90 minus 20. அப்போ 70. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 70. இங்கே 2 இன்ட்டு எக்ஸா? ஸோ இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, இந்த வரும்போது டிவிஷனில் வரும். ஸோ பை 2. ஸோ 70 டிவைடட் பை 2 35. சரியா? இதில் என்ன பார்த்துக்கோ, இங்கே 1 2s are 2, இங்கே 3 2s are 6, ரிமைண்டர் 1, 5 2s are 10. சரியா? அப்புறம் அப்போது கடைசியாக ஆன்சர் எடுத்து எழுத வேண்டியதான். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 35, y இஸ் ஈக்குவல் டு 30, z இஸ் ஈக்குவல் டு 25. அவ்வளோதான்.